இன்னைக்கு தங்க விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வாங்க, நல்ல சான்ஸுங்க. லேட் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். தங்கம் வெள்ளில முதலீடு செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கு சரியான நேரம். இன்னைக்கு விலை நிலவரம் ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுக்குது. அது என்ன, அது எப்படி பயன்படுத்திக்கலான்னு நாம இப்ப பார்க்க போறோம். நாங்க உங்களுக்காக இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இங்க பாருங்க. இந்த தங்கம் வெள்ளி விலை உண்மையிலே ஒரு முக்கியமான வாய்ப்பு தாங்க. நீங்க கொஞ்ச நாளா தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற இந்த சின்ன விலை இறக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குது. இதை சரியா பயன்படுத்திக்கணும். சரி, முதல்ல இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை என்ன நிலவரத்துல இருக்குன்னு பாத்துடலாம் வாங்க. இன்னைக்கு விலைய பாத்தீங்கன்னா 24 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு சுமார் 15,500 15,600 ரூபாய் வரை இருக்கு. அதே மாதிரி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,000 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கு. வெள்ளிய பொறுத்த வரைக்கும் 1 கிராம் சுமார் 275 ரூபாய். 1 கிலோ வெள்ளி வாங்கணும்னா 2,75,000 2,80,000 வரைக்கும் போகுது. சும்மா யோசிச்சு பாருங்க, வெறும் 10 கிராம் 24 கேரட் தங்கத்தோட விலை மட்டுமே 1,50,000 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சு. இதிலிருந்தே இது எவ்வளவு பெரிய மதிப்புள்ள முதலீடுன்னு நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நல்லா ஏறிட்டு இருந்த விலை திடீர்னு ஏன் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு? இதுக்கு என்ன காரணம்? வாங்க, அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆமா, நீங்க சரியா கவனிச்சீங்க. கடந்த சில நாட்களா ஏறுமுகத்துல இருந்த விலை இன்னைக்கு லேசா ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. இதுதான் நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த முக்கியமான வாய்ப்பு. இதுக்கு முக்கியமா 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்னு, சர்வதேச சந்தையில நடக்கிற மாற்றங்கள். இன்னொன்னு, அமெரிக்க டாலரோட மதிப்புல ஏற்படுற மாற்றம். பொதுவா டாலரோட மதிப்பு உயரும்போது தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையும். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ஓகே, காரணம் என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, இந்த வாய்ப்பை நம்ம எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கலாம்? அதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் இருக்கு, பார்க்கலாம் வாங்க. அனுபவமுள்ள முதலீட்டு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா பணத்தை போட்டு ஒரே நேரத்துல வாங்காம இந்த மாதிரி விலை குறையிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது தான் ரொம்ப பாதுகாப்பானது, புத்திசாலித்தனமும் கூட. நீங்க தங்கம் வாங்க போறீங்கன்னா இந்த 3 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, SIP முறையில சின்ன சின்ன அளவா வாங்குங்க. 2, வாங்கும்போது கண்டிப்பா BIS ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு பாருங்க. அதுதான் சுத்தமான தங்கம்னு உறுதிப்படுத்தும். 3, சேக்கூலே GST இதெல்லாம் சேரும், அதையும் கணக்குல எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு தங்கத்துல முதலீடு பண்றதா வெள்ளில பண்றதான்னு ஒரு குழப்பம் இருக்கும். தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு. பொருளாதார நெருக்கடி காலத்துல அதோட மதிப்பு கூடும். ஆனா வெள்ளி அப்படி இல்ல, விலை கொஞ்சம் அதிகமா ஏறி இறங்கும். ஆனா எலக்ட்ரானிக்ஸ், சோலார் மாதிரி தொழிற்சாலைகள்ல வெள்ளிக்கு தேவை அதிகமா இருக்கிறதால அதுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் நாம பேசின விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்காகவே ஒரு சின்ன கேள்வி வருது. கேள்வி ரொம்ப சிம்பிள். தங்கத்துக்கு எவ்வளவு GST வரி விதிக்கப்படுது? A 1%, B 3%, இல்ல C 5%? இந்த கேள்விக்கு யாரு சரியா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சிறந்த கமெண்ட்டை பின் பண்றோம். இந்த முழு வீடியோவையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.